நான் ரெஸ்லிங்கை விட பெரிய விஷயத்துக்காக அங்க இருந்தேன்னு தோணுது. இது கலையா பொய்யா என்னதான் இது? பார்ட்டி குடி கஞ்சான்னு வேற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நீ அவ்வளவுதான். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இது மூவி ரிவ்யூவில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடைய ஒரு WWF டாக்குமெண்ட்ரி சீரீஸாக வெளிவந்திருக்க ஹல்க் ஹோகன் த ரியல் அமெரிக்கன் இந்த சீரீஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 1980கள்லையும் 90கள்லையும் WWEயோட முகமாக இருந்த ஹல்க் ஹோகனை தெரியும். ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த டெரி பொல்லையா மியூசிக் வாசிக்கக்கூடிய ஒரு குரூப்பில் கிட்டாரிஸ்டாக இருந்து ப்ரோ ரெஸ்லிங்குள்ளே உள்ளே போயிட்டு எப்படி ஹல்க் ஹோகனாக மாறி அதுக்கப்புறம் WWEலேருந்தே அவர் புறக்கணிக்கப்பட்டு WCWக்குள்ளே போயிட்டு ஹீரோவாக இருந்த ஹல்க் ஹோகன் எப்படி வில்லனான ஹாலிவுட் ஹோகனாக மாறி ஒரு கட்டத்தில் WWEயோட உச்ச நட்சத்திரமாக இருந்த ஹல்க் ஹோகன் கஞ்சாவுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி நாயகனாக இருந்த ஹல்க் ஹோகன் வீழ்ந்த கதையை பேசக்கூடியதுதான் இந்த சீரீஸோட மொத்த கதையே. டெரி பொல்லையா ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா ரிங்குக்குள்ள போகும்போது நான் ஹல்க் ஹோகன். இப்ப இந்த கதை எப்படி முடியும்னு என்னால கணிச்சு சொல்ல முடியாது. ஆனா ஹல்க் ஹோகன் எப்பவும் நல்லவனா இருந்தான். எனக்கு அது போதும். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடய ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்தம் 4 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயும் நெருக்கி ஓடுது. அதுவும் லாஸ்ட் எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 17 நிமிஷமும் நெருக்கி ஓடுது. ஒட்டு மொத்தமாக உட்காந்திங்கன்னா ஒரு 3.25 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் சீரீஸ் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணலை. இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா சீசன் 1 தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் சீசன் 2 வருமானு பார்த்த டைமில் கிளைமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது ஒரு சீசன் மட்டும்தான். இதுக்கப்புறம் இன்னொரு சீசன் பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இல்லை. பொதுவாக இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் அப்படின்னாலே ஒரு எபிசோடு முடியும் போது ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் முடிப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் லிட்ரலி இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் தானே, ஏதாச்சும் போர் அடிக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் பரபரப்போட உச்சிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் ஒரு WWE ஃபேனாக இருந்தீங்கன்னா நிறைய நாஸ்டாலஜிக் விஷயங்கள் வரும். ஆனால் சில விஷயங்கள் என்ன டிசப்பாயின்மெண்ட்டும் பண்ணுச்சு. ஆனால் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓஜி கேரக்டர் வருவாங்கன்னு பார்த்தேன். அதெல்லாம் பெருசாக யாருமே காட்டலை. நம்ம ஸ்டோல் கோல்டாக இருக்கட்டும், அண்டர்டேக்கராக இருக்கட்டும், யாரையுமே அவங்க காட்டலை. ராக்குக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீக்வன்ஸ் மட்டும்தான் முடிச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராக்கு கூட ஹல்க் ஹோகன் சேர்ந்த அந்த ரசோமேனியா சீக்வன்ஸ் அது மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக் லெஸ்னரோட அந்த பிளட் சீக்வன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் பெருசாக இவங்க உள்ளே போகவே இல்லை. முழுக்க முழுக்க ஹல்க் ஹோகனை பற்றினா அந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸை தான் இருக்கே தவிர அந்த WWE கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக மற்ற கேரக்டருக்கு உள்ளே போகாமல் ஹல்க் ஹோகனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்காங்க. நீங்கள் 80s 90s கிட்ஸாக இருந்தால் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் ஹல்க் ஹோகன் ஃபேனாக இருந்தாலும் சரி, அவருக்கு நிறைய மறுபக்கங்கள் இருந்ததாக இருக்கட்டும், போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி ஃபேமிலியை எப்படி இழந்தார், கடைசி காலத்தில் நம்ம ட்ரம்ப்புக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து எப்படி WWEஃபோட வெறுப்பை சம்பாதிச்சாருன்ற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் பேசியிருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா சீரீஸை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். பெருசாக சீரீஸில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டு இல்லைன்றப்ப நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டைமுக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.